படிக்கின்ற பொழுது தெரிகிறது. இந்திய துணைக்கண்டத்தில் முதலாக கொரில்லா யுத்தத்தை அறிமுகப்படுத்திய அடையாளம் அவள் வேலு நாச்சியாள். அந்த வேலு நாச்சியாள் நாடு இழந்த 8 ஆண்டு காலம் மைசூரை ஆண்ட ஹைதரின் பாதுகாப்பிலே திண்டுக்கல் கோட்டையிலே இருக்கிறார். வேலு நாச்சியாருக்கும் ஹைதர் அலிக்குமான உறவு நட்பு. வேலு நாச்சியாருக்கும் திப்பு சுல்தானுக்குமான உறவு. ஹைதர் அலி வேலு நாச்சியாரை பார்த்து ராஜமாதா என்கிறார். ராஜமாதா என்கிறார். அப்பேற்பட்ட உறவு. அந்த உறவை பேணி காத்த வேலு நாச்சியார் வாழ்ந்த அந்த மண்ணில் RSS பிஜேபிக்கு என்னடா வேலை? எங்க அண்ணன் பழனி பாபாவுக்கும் மூக்கையா தேவருக்குமான உறவு நட்பு. கைரேக சட்டத்திலே பழனி பாபா அவர்களே, இந்த இடத்தில் தான் என் மக்கள் கையிலும் காலிலும் விலங்கிடப்பட்டு கிடந்தார்கள். கையெழுத்திட மறுத்து கெட்டவர்களை அறுத்தெறிந்த மக்கள். இந்த இடத்தில் தான் நாங்கள் சிறைப்பட்டு கிடந்தோம் என்று மூக்கையா தேவர் எந்த இடத்துல அடையாளம் காட்டினாரோ அதே இடத்திலே பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெயரிலே தமிழ்நாடு முழுக்க கல்லூரி நிறுவதற்கு பணம் கொடுத்த பழனி பாபா மூக்கையா தேவர் உழந்த மண்ணிலே ஆரிய திராவிடத்துக்கு என்னடா வேலை? என்ன வேலை? நாடு சுதந்திரம் அடைகிறது. பிரிவினை நாடு முழுக்க வன்முறை வெறியாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள், இந்துக்களும் பதிலுக்கு கொல்லப்படுகிறார்கள். பிரிவினை தூண்டப்பட்டு இருக்கிறது. வட இந்தியாவில் எப்படி ஊர்வலம் நடத்தி, நவகாலி ஊர்வலம் நடத்தி அங்கே இஸ்லாமியர்களை எப்படி கொன்றளித்ததோ RSS பிஜேபி, அதுபோன்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்த இருந்தது. இந்த மண்ணின் மகன், மான மறவன், எம் இனத்தின் அடையாளம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்கிறார். வட இந்தியாவில் நடத்திய நவகாலி ஊர்வலத்தை போன்று தென்னகத்திலே தமிழகத்திலே RSS பிஜேபி நீங்கள் நடத்த முயற்சித்தால், அன்று பிஜேபி ஜனசங்க முயற்சித்தால் இந்த இஸ்லாமிய சொந்தங்களை காப்பதற்கு அடியான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் நிற்பேன் என்று கூறின மண்ணில் RSS பிஜேபிக்கு என்னடா வேலை? ஆரிய திராவிடத்துக்கு என்னடா வேலை? பெரியார் மண் இல்லடா, இது ஹுமாயூனின் மண், அண்ணன் சீமானின் மண், தம்பி சாட்டை துரைமுருகன் மண், என் தங்கச்சி சத்யாவின் மண். வந்தவன் போனனுக்கெல்லாம் மண் இல்ல, எங்க மண்.